ஒருத்திக்கு இப்போ தான் பால் கொடுத்து விளையாட காட்டி டயர்டாகி தூங்கினதும் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது தான் இன்னொருத்தி ஃபுல் எனர்ஜியோடு விளையாடிட்டு இருக்கா. சத்தம் போடாதன்னு சொல்லியும் கேட்காம தூங்கினவளையும் எழுப்பியாச்சு. 2 பேரையும் கொஞ்ச நேரம் அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு நான் இருக்க வேலையை பார்க்க போயிட்டேன். நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு தேவையான ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதையெல்லாம் ஃப்ரூட் பேஸ்கெட்டில் வச்சு அது எல்லார் கண்ணிலையும் படுற மாதிரி டீப்பாய் மேலே வச்சாதான் காலி ஆகும். டெலிவரி ஆனதுக்கப்புறம் நைட்டில் டிஃபனை விட சாப்பாடை தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். ஏன்னா நைட்டில் ஒரு 2 டைம்ஸ் ஃபீட் பண்ண உடனேவே பசி எடுக்க ஆரம்பிச்சிது. கொஞ்சம் சாப்பாடாக சாப்பிட்டோம்னா ஓகேவாக இருக்குது. ஆனால் என்ன வெயிட்டு தான் கண்ணா பின்னான்னு ஏறிட்டே போகுது. சரி பார்த்துக்கலாம், ஃபீட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும்ன்ட்டு சேலிமாக்கு பிடிச்ச குட்டி தோசையும் போட்டாச்சு. இந்த தோசை எந்த ஷேப்பில் இருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டின்னருக்கு தோசையும் சூப்பராக சிக்கன் கிரேவியும் வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. நீங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு எப்படி தோசை சுட்டு தருவீங்கன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் சந்திப்போம்.